எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. ஸோ ஹலோ நண்பாஸ் அண்ட் நண்பீஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஹலோ how are you? சலாம் அலைக்கும். என்னடா இவன் வீடியோ ஸ்டார்டிங்கில் ஏதோ சாப்பிட்றான்னு நினைக்கிறீங்களா? ஏன்னு உங்களுக்கு புரியலேட்ரா. என்னவா இருக்கும் எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆஸ் ஐ செட் ரொம்ப நாளாக வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட்டு போடுவேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இது வரைக்கும் ஒரு கண்டென்ட் இல்லை. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. ஆஹா. ஸோ இந்த பிளேலிஸ்ட்டை நம்ம வந்து எப்படி சொல்ல போகிறோம்னா, ஸோ இந்த படிடா பரமா பிளேலிஸ்ட்டில் நிறைய எபிசோட்ஸ் பார்ப்பீங்க. ஆஹா. இன்னைக்கு நம்ம படிடா பரமால எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு பொருள் நம்மளுக்கு பிரச்சனையே தராதுன்னு நினைப்போம், அதனால நிறைய ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு பக்கம் இது ஒரு டேஞ்சரான ஒரு விஷயம் தானே, இந்த பொருள் உண்மையாலுமே டேஞ்சர் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெண்டு சப்ஸ்டன்ஸ் பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. ஸோ இந்த வீடியோ வந்து ரெண்டு பார்ட்டாக இருக்க போகுது. ஸோ எதுக்கு வெயிட் பண்ணுறோம், லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. சுகர்ஸ் பற்றி பார்ப்போம். சுகர்ஸ்னால் என்னங்க? சுகர்ஸுங்கிறது ஒரு நார்மல் ஸ்வீட் டேஸ்ட் கொடுக்குற ஒரு கார்போஹைட்ரேட்னு சொல்லலாம். இப்போ இந்த சுகர் வந்து உண்மையாலுமே ஒரு அடிக்டிவான சப்ஸ்டன்ஸ்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆமாங்க. ஒரு ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, இந்த சுகர் வந்து கொக்கைனை விட ரொம்ப அடிக்டிவானதுங்கிறாங்க. பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் அண்ட் சயின்டிஸ்ட் டாக்டர் நிக்கோலா அவனா என்ன பண்றாங்கன்னா, அவங்க ஒரு ரேட்டை வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னா, அந்த ரேட்டுக்கு நார்மல் வாட்டர் கொடுக்காம அதுக்கு ஒரு சுகர் வாட்டர் கொடுக்குறாங்க. ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமுக்கு வந்து இதோட பிரெயின் பேட்டர்ன்ஸ் எல்லாம் பாக்குறாங்க. ஸோ இந்த ரேட் என்ன பண்ணுதுன்னா, டெய்லி இந்த சுகர் வாட்டர் குடிச்சுக்கிட்டே இருக்குது. குடிக்கிறது மூலியமா நார்மலா ஒரு வாட்டரை குடிக்கிறத விட 3 to 4 டைம்ஸ் அதிகமாக குடிக்குது. இப்படி குடிக்கிறது மூலியமா அதுக்கு இன்னும் கிரேவிங் அதிகமாகுது, இன்னும் ஆன்சைட்டி ஸ்ட்ரெஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. பர்டிகுலர் பீரியடுக்கு அப்புறம் இதை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நார்மல் வாட்டர் கொடுக்குறாங்க. நார்மல் வாட்டர் கொடுத்தா அந்த நார்மல் வாட்டர் குடிக்கவே மாட்டேங்குது, அந்த பக்கமே போல. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா, அதுக்கு வித்ட்ராவல் சிம்டம்ஸ் வருது. வித்ட்ராவல் சிம்டம்ஸ்னா ஒன்றும் இல்லைங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தர் ஸ்மோக் பண்ணுற ஹேபிட் இருக்குன்னு வைங்க, ஒருத்தர் ட்ரிங்கிங் ஹேபிட் இருக்குன்னு வைங்க. அவங்களுக்கு ரொம்ப எதாவது பிரச்சனையா இல்லை அந்த பழக்கத்தை அவங்க விடணும்னு நினச்சோம்னா, டாக்டர்கிட்ட அட்வைஸ் பண்ணோம்னா டக்குன்னு விட சொல்ல மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி தான் விட சொல்லுவாங்க. ஏன்னா டக்குன்னு அந்த பழக்கத்தை நம்ம விட்டோம்னா அது மூலயமா நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அந்த டக்குன்னு அந்த விடுறது மூலயமா வர எஃபெக்ட்ஸாக வந்து வித்ட்ராவல் சிம்டம்ஸ் சொல்லுவாங்க. ஸோ கமிங் பேக் டு த டாபிக். ஸோ இந்த மாதிரி இந்த ரேட் விட்டோன்னா நிறைய அது வித்ட்ராவல் சிம்டம்ஸ் வருது. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, திருப்பியும் அந்த பர்டிகுலர் பீரியட் ஆஃப் 10 டேஸ்க்கு அப்புறம் வந்து அகைன் சுகர் வாட்டர் கொடுக்குறாங்க. இப்போ நார்மலாக குடிக்கிற அமௌண்ட் ஆஃப் சுகர் வாட்டரை விட இப்போ இன்னும் அதிகமாக அது குடிக்குது. இது குடிக்கிறது மூலமாக இன்னும் அதுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுது, இன்னும் அது கிரேவிங் அதிகமாகுது. அதே மாதிரி தாங்க நம்ம ஹியூமன் பீயிங்ஸும் அப்படி தான். ஸோ நார்மலாக இந்த சுகர்ஸ் எல்லாம் நம்ம சாப்பிட நம்ம பாடிக்கு வந்து இன்னும் சாப்பிடணும் அப்படின்னே இருக்கும். ஸோ இது வந்து அடிக்டிவ் நேச்சராக மாறுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சாக்லேட் சாப்பிட்றோம். ஒரு சாக்லேட் சாப்பிடும் போது நம்ம அது நாக்கு வழியாக டேஸ்ட் ரிசெப்டார்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த டேஸ்ட் ரிசெப்டார்ஸ் என்ன பண்ணுதுன்னா, டேரெக்டாக வந்து நம்ம பிரெயினில் இருக்கிற செரிப்ரல் கார்டெக்ஸ்னு ஒரு ஏரியா இருக்குது. அந்த இடத்துல தான் வந்து டோபமைன் அப்படிங்கிற வந்து ஒரு ஹாப்பி ஹார்மோன்னு சொல்லுவாங்க. டோபமைன் அது கூட இன்னொன்று என்ன சுரக்குதுன்னா, ஸ்ட்ரெஸ் ஹார்மோன், அதாவது கார்டிசால். ஸோ இது ரெண்டுமே பேக் டு பேக் வந்து ஹார்மோன் வந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்குது. இந்த மாதிரி நேரத்தில் இது எப்படின்னா, பிரெயினுக்கு தெரியவே தெரியாது எங்கே நிப்பாட்டணும், எங்கே ஸ்டாப் பண்ணணும். ஸோ என்ன பண்ணணும்னா, இன்னும் வந்து அந்த பொருள் இன்னும் நம்ம சாப்பிடணும். ஸோ இது ஏன் இப்படி நடக்குது, இப்படி நடக்கிறது மூலிமா என்ன எஃபெக்ட் நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ ஒரு ஃபுட் நம்ம இப்போ சாப்பிட்றோம், ஒரு சுகர் இப்போ எடுக்கிறோம். இப்போ சுகர் எடுக்கிறது மூலயமா அது நம்ம உடம்புக்குள்ளே போகுது. ஸோ நார்மலாக ஒரு சுகர் வந்து ஒரு சிம்பிள் கார்போஹைட்ரேட், ஸ்டொமக்னால ஈஸியாக வந்து அதை டைஜஸ்ட் பண்ண முடியும், அதை பிரேக் பண்ணிட முடியும். சுகரில் உடஞ்சி குளுக்கோஸ். இந்த குளுக்கோஸ் என்ன ஆகுதுன்னா, இன்சுலின் வந்து பேங்க்ரியாஸ் வந்து இன்சுலின்ங்கிற ஒரு ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த இன்சுலின் என்ன பண்ணணும்னா, கொடுக்குற குளுக்கோஸை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஸோ இப்படி ஸ்டோர் பண்ணும்போது எப்போல்லாம் தேவையோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி எனர்ஜியாக கொடுத்துரும். நம்ம இந்த மாதிரி அதிகமாக சுகர் சாப்பிட இன்னும் அதிகமாக இன்சுலினும் ப்ரொடியூஸ் ஆகும், அதே மாதிரி இன்னும் அதிகமாக சுகர் ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ இந்த சுகரில் என்ன ஆகும், அதுதான் மேட்ரு. இப்போ இந்த சுகர் லெவலில் அதிகமாக ஆகிறதுனால இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா, நம்ம பாடியில் ஃபேட்டாக டெபாசிட் ஆகிடுது. அதே மாதிரி எல்லாத்துக்கும் தெரிஞ்சது டயபெட்டிஸ், சர்க்கரை நோய் வந்துடும். ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நாளைக்கு நம்ம 50 grams ஆஃப் சுகர்ஸ் தான் எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. அப்படி பார்த்தோம்னா ஏராளமாக ஒரு 10 teaspoons ஆஃப் சுகர்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நம்ம அப்படி என்ன சுகர் சாப்பிட்ருவோமா அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். ஸோ விசிபிள் சுகரில் விட்டுருங்க. இப்போ இன்விசிபிள் சுகர் எடுத்துக்கோங்க. அதாவது இப்போ நார்மலாக ஒரு டீயில் ஒரு 2 teaspoon சுகர் போகிறது நம்மளுக்கு தெரியும். இதுவே வந்து ஒரு பிஸ்கெட் சாப்பிட்டாலோ ஒரு சாக்லேட் சாப்பிட்டாலோ எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சுகர் சாப்பிட்றோன்னு யாருக்குமே தெரியாதுங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது சாக்லேட்டில் பார்த்தீங்கன்னா 87 grams ஆஃப் சுகர்ஸ் இருக்குது. அதாவது WHO சொன்னது 50 grams பெர் டேன்னு சொல்லியிருக்காங்க.
ஆனால் அட் அ டைம் நம்ம ஒரு சாக்லேட் சாப்பிட்டோம்னா 87 கிராம்ஸ் ஆஃப் சுகர் அதில் இருக்குது. அதே மாதிரி பிஸ்கெட்டில் பார்த்தீங்கன்னா 43 கிராம் ஆஃப் சுகர்ஸ், சீரியலில் பார்த்தீங்கன்னா 60 கிராம் ஆஃப் சுகர், சாஃப்ட் ட்ரிங்க்னு எடுத்துட்டிங்கன்னா 80 கிராம்ஸ் ஆஃப் சுகர் கூட பரவாயில்லைங்க. தனியாக நம்ம வந்து பாலில் வந்து இந்த ஸ்வீட் சிரப்பெல்லாம் போட்டு குடிப்போம்னு சொன்னாங்க. அதிலெல்லாம் நம்ம நினச்சே பார்க்க முடியாது, அத்தனை கப்ஸ் ஆஃப் சுகர்ஸ் இருக்கும். ஸோ இதையெல்லாம் நம்ம தவிர்க்கணும். எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சுகர் எடுத்துக்கணுங்கிறது தெரிஞ்சு நம்ம ஒரு ப்ராடக்டை வாங்கும்போது அது லேபிள் பார்க்கணும், எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சுகர்ஸ் இருக்குது இதில். அதை பார்த்துட்டு தான் நம்ம வந்து ஓகே இந்த ப்ராடக்டை இப்படி யூஸ் பண்ணணும், அப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா இப்போ நானே வந்து இந்த வீடியோ போட்டு உங்ககிட்ட முன்னாடி சொல்லிட்டு இருக்கேன், யாராலையும் கேட்கவும் முடியாது. ஏன்னா நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டுக்கு அடாப்ட் ஆகிட்டோம். ஸோ அப்படி இருக்கும்போது கொஞ்சம் விஷயத்த நம்ம வந்து தவிர்த்துக்கலாம். ஸோ இந்த லேபிளை பார்த்து ஒரு நாளைக்கு எவ்வளோ குடிக்கணும், எது தேவை, எவ்வளோ அவசியம் அப்படிங்கிறத பார்த்து நம்ம ரெகுலேட் பண்ணிக்கலாம். ஒரு கிரேவிங் இருக்கும், ஸோ எவ்வளோ அளவாக சாப்பிட்றோமோ அவ்வளோ நல்லதுங்க. ஸோ நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க சுகர் இவ்வளோ ப்ராப்ளம் கொண்டு வரணும். ஸோ அந்த லிஸ்ட்டில் நம்மக்கிட்ட இருக்க அடுத்த ப்ராடக்ட் என்ன, அஜினோமோட்டோ. அஜினோமோட்டோ சாப்பிட்டா நிறைய பிரச்சனை வரும் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. அதான் இல்லைங்க. ஓகே, அஜினோமோட்டோனா என்ன? அஜினோமோட்டோ வந்து மோனோ சோடியம் குளூட்டமேட்டுன்னு சொல்லுவாங்க. மோனோ சிங்கிள், சோடியம்னா சால்ட், குளூட்டமேட்டுங்கிறது ஒரு உடம்புல இருக்கிற ஒரு எசென்ஷியல் அமினோ ஆசிட். நீங்கள் நினச்சே பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த குளூட்டமேட் வந்து நம்ம சாப்பிட்ற நார்மல் ஃபுட்ஸ்லேயே இருக்குது. அதாவது சிக்கனில் இருக்குது, மட்டனில் இருக்குது, ஏன் வெஜிடபிள்ஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா ஆனியன், டொமேட்டோவில் கூட இருக்குது. அது கூட விடுங்க, நம்ம செல்ஸ்லேயே இருக்குது ஆஸ் ஐ செட். அப்படி இருக்கும்போது அது பெருசாக உடம்புக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கொண்டு வராது. ஆனால் நீங்கள் கேட்கலாம், என்னடா நிறைய கடையில் நம்ம நோ அஜினோமோட்டோன்னு பார்த்துருப்போம், அஜினோமோட்டோ சேர்க்கவில்லைன்னு பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நிறைய பேர் தொடர்ந்து அவங்க கேஸெல்லாம் ஃபைல் பண்ணாங்க. ஆனால் அது எல்லாமே டிஸ்ப்ரூவன் ஆயிருக்கு. யூஎஸ்ஏ அவங்க ரிப்போர்ட்டில் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன சொல்கிறாங்க, FDA என்ன சொல்கிறாங்க, இது வந்து நீங்கள் கொடுத்துருக்க அலிகேஷன்ஸ் படி, நீங்கள் கொடுத்துருக்கிற கம்ப்ளைண்ட்ஸ் படி அஜினோமோட்டோ வந்து பாடிக்கு பெருசாக எந்த ஒரு எஃபெக்ட்டும் கொண்டு இருக்கான்னு தான் சொல்லியிருக்காங்க. அஜினோமோட்டோ எப்படி தயாரிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அஜினோமோட்டோ 3 விஷயங்கள் மூலமா யூஸ் பண்ணி தயாரிக்கிறாங்க. கரும்பு, சோளம், மரவள்ளிக்கிழங்கு. இந்த 3 விஷயத்தை வச்சு தான் இதை சாரா எடுத்து பாயில் பண்ணி சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணி அவங்க தயாரிக்கிறது தான் அஜினோமோட்டோங்கிறது. ப்ளஸ் அவங்க யூஎஸ் ரிப்போர்ட்ஸ் படி என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நாளைக்கு 2 கிராம்ஸ் ஆஃப் அஜினோமோட்டோ வரைக்கும் எடுத்துக்கலாம். இப்போ 2 கிராம் சாப்பிட்டேன்னு சொன்னதுனால அதுவே கன்சிஸ்டண்டாக நம்ம சாப்பிடக்கூடாது. இதே மாதிரி நம்ம கன்சிஸ்டண்டாக எடுத்துகிட்டு இருந்தால் பாடியில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். நரம்பு தளர்ச்சி வரும், படபடப்பு வரும், எக்ஸஸ் ஸ்வெட்டிங் வித் ஷிவரிங் இருக்கும், தலைவலி இருக்கும். ஸோ நம்மளுக்கு பெருசாக தெரியாது. ஸோ இதுவே கன்சிஸ்டண்டாக எடுக்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் அளவாக எடுத்துக்கிட்டால் நல்லதுங்க. அதுக்குன்னு அப்பப்போ டெய்லி இப்போ 2 கிராம் எடுத்துக்கலான்னு சொல்கிறதுனால அடிக்கடி அந்த கடைகளாக போய் சாப்பிட வேண்டாம். இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ அஜினோமோட்டோ மூலயமா எந்த ஒரு பிரச்சனை வரும் அவங்க வந்து ரொம்ப கிளியராக சொல்லிட்டாங்க, ஓகேங்களா. ஆனால் கலப்படமான நிறைய அஜினோமோட்டோ இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்து சேஃபாக இருந்துக்கிறது நல்லது. மேக்ஸிமம் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது தான். ஸோ இன்றைக்கி சிம்பிளாக 2 இன்க்ரீடியன்ட் பற்றி பார்த்துருப்போம். ஒன்று வந்து சுகர்ஸ், இன்னொன்று வந்து அஜினோமோட்டோ. ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு படிடா போகிற எபிசோடில் சந்திக்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு வீடியோவுக்கு லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, அப்படியே தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விடுங்க. ஸோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜீஷன்.